வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போலான்னா, இன்றைக்கி இந்த பார்லி அரிசி கஞ்சி பற்றி தாங்க சொல்லலான்னு இருக்கேன். டிபார்ட்மெண்ட்லலாம் கிடைக்குங்க பார்லி அரிசி. இதை அப்படியே கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கணுங்க. வறுத்து நல்லா பொடியாக மிக்சிலேயே போட்டு அரைச்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்களா கஞ்சி ரெடி ஆகி போயிருங்க. இந்த கஞ்சி எப்படின்னாங்க, ரொம்ப டயர்டாக சோர்வாக இருந்தோம் அப்படின்னா இந்த கஞ்சி ஒரு வாரம் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அப்புறம் எப்படி நல்லா தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் ஒரு சித்தா டாக்டர்கிட்ட பார்ப்பேங்க. அவங்க தான் இது சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே அவர் வீட்டுக்காரர் இருந்தார் அப்படின்னா 2 நேரமுமே பார்லி அரிசி கஞ்சி வச்சுருவோங்க. இல்லைன்னா நாங்கள் அப்பப்போ தேவைப்படுறப்ப வச்சு குடிச்சிக்குவோங்க. அதுக்கு மட்டுமே இல்லைங்க, இன்னும் நிறையா இதுக்கு பயன்படுதுங்க. நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க, பார்லி அரிசி கஞ்சி அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா, அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய டயர்டு சோர்வு அந்த இது இருக்கத்தாங்க செய்யுது. ஆனால் நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியுங்க. நம்ம 2வது பேட்ச்சு சொர செடியெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, சரி அதுக்கு கொடியெல்லாம் வந்துருச்சுங்க. சரி அது படர்ற மாதிரி நம்ம ஏதாவது நெட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க செனார் அது குச்சியெல்லாம் நெட்டிட்டு, அப்புறம் கோழியெல்லாம் கிளச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அடியிலெல்லாம் அந்த குச்சியெல்லாம் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே வாங்க நம்ம ஊர் சந்தையை பார்க்கலாங்க. நம்ம ஊர் சந்தையே பெரிய சந்தை தாங்க. காலையில் கோழி ஆடு ரொம்ப ஸ்பெஷலுங்க. நான் மதியத்துக்கு மேலே தாங்க போனேன். கொஞ்சம் கூட்டமும் கொஞ்சம் அப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சாயந்தரம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. சந்தையே ஒரு 1/2 ஏக்கராவுக்கும் மேலே இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய சந்தைங்க. எல்லாம் எது வேணாலும் பாய், நம்ம கட்டில் கவுரு, கடப்பாரை, மம்டி எல்லாமே இருக்குங்க. இதுதான் இருக்குங்க, எல்லாமே நம்ம சந்தையில் கிடைக்குங்க. பாருங்கள், அப்படியே முடிஞ்ச அளவு கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தேங்க. இன்னொரு டைம் போனால் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிட்டு வரேங்க. ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குங்க. கூடை, முறம், கயிறு எல்லாமே கிடைக்குங்க நம்ம ஊர் சந்தையில். நாமளும் சந்தைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இது அடுத்த நாள் காலையிலைங்க. சரி வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அப்படியே சும்மா மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்களா, சரி அதெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் கழுவி வச்சிட்டேங்க நைட்டு. அப்புறம் அதெல்லாம் தொடச்சிட்டு ஈரம் இருக்கான்னு தொடச்சிட்டுங்க. இன்னொரு டிப்ஸுங்க, இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு அந்த கூடையிலெல்லாம் நீங்கள் எதுவும் பேப்பரெல்லாம் போடாத நீங்கள் அப்படியே வையுங்க. ஏன்னா இனிமேல் மழை காலம் வருது இல்லைங்களா, அது நல்லா காத்தோட்டமாக இருந்தாவே எந்த ஒரு வெங்காயம் நான் வாங்கிட்டு வர ஒரு வெங்காயம் கூட கெட்டே போகாதுங்க. நான் எப்பயுமே இப்படி தாங்க வைப்பேன். அதனால் வெங்காயம் 2 பக்கமும் நல்லா காத்தோட்டமாக இருக்குங்களா, அது கெட்டே போகிறது இல்லைங்க. நீங்கள் பேப்பர் போட்டு வச்சிங்களா, அது நல்லா காத்தோட்டம் இல்லாதனால நல்லா எல்லாம் நிறையா அழுகிருங்க. அதனால் நீங்கள் இப்படி ஒரு டைம் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில். கோவக்காங்க, நம்ம வீட்டில் கோவக்காய் இல்லாத நாள் இருக்காதுங்க. ஒரு வீட்டுக்காரருக்கு நிறைய கோவக்காயெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களா, அதனால் எப்பயுமே நம்ம போனால் 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு வந்துடுவோங்க கோவக்காய். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க, சரி அதெல்லாம் அது இடத்துல கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி இந்தாண்டெல்லாம் நவுத்தி வச்சுட்டுங்க, எடுத்து கொண்டு வந்து வைக்கலான்னு வச்சிட்ருக்கேங்க. இப்படி தாங்க ஃபைனலாக இப்படி தாங்க இருக்குது. பெருசாக நான் சமையல் ரூம் க்ளீனெல்லாம் பண்ணலைங்க. அந்த ஸ்டாண்டு மட்டும் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேங்க. நம்ம வீட்டில் பாருங்கள், மதிய டைம் பாருங்கள், காக்கா குருவி எல்லாம் அந்த கோழிக்கு போடுறோம் இல்லைங்களா சாப்பாடு. அப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளாரையும் இருக்குது அங்கே பாருங்கள், பக்கெட்டில் தண்ணி இருக்குது, தண்ணியை குடிச்சிக்கிறாங்க. ஒரே எல்லாம் காக்கா குருவி ஒரே சவுண்டு தாங்க. மதிய டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா நிழல் இருக்குங்களா, அதனால் எல்லாம் அந்த தென்னை மரத்துலேயும் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. குருவி கூடு வேறு இங்கேயே 2-3 அந்த கூடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேருங்க. வீட்டுக்காரர் 2-3 பாக்ஸ் மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்கிறாருங்களா,
அதிலெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க.